12% இதர செலவுகளாக செலவிடுகிறார். 5% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தீர்வு, இப்போ ஒரு பொருளை வாங்கிய விலை அப்படிங்கிறப்போ வாங்கிய விலை எவ்வளவு? 150. அதன் அடக்க விலையில் எவ்வளவு சதவீதம் செலவு செய்யறாரு சொல்லியிருக்காங்கன்னா 12% இதர செலவுகள் செலவு செய்யறான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதர செலவுகள் அப்படிங்கிறப்போ 150ல 12%. இப்போ 12/100 அப்படின்னு சொல்லிடலாம். இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 10, 3 15, 4 2 6, 6 12. 3 18. இப்ப மொத்த அடக்க விலை அப்படிங்கிறப்போ மொத்த அடக்க விலை வாங்கிய விலை பிளஸ் இதர செலவுகள் அப்படின்னு செய்வோம். இதர செலவுகள் இப்போ வாங்கிய விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 பிளஸ் எவ்வளவு இதர செலவுகள் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. இப்ப மொத்த அடக்க விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 168. இப்ப 5% லாபம் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%. லாபம் ஈக்குவல் எவ்வளவு? 5%. இப்போ லாபம் அப்படிங்கிறப்போ 168ல 5% அப்படின்னு சொல்லியாச்சு. 168 டிவைட் பை 168 இன்டு 5/100 அப்படின்னு சொல்லிடலாம். 4 5 25 100, 5 2 20, 8 2 16, 4 2 8. 10 அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 10, 8 10 80, பேலன்ஸ் 4. பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தோம்னா 4 10 40 அப்படின்னு வரும். லாபம் எவ்வளவுன்னா 8.40 பைசா. இப்போ விற்க வேண்டிய விலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ விற்க வேண்டிய விலை ஈக்குவல் மொத்த அடக்க விலை பிளஸ் லாபம் அப்படின்னு சொல்லிடலாம். மொத்த அடக்க விலை எவ்வளவு? 168 பிளஸ் லாபம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 ரூபாய் 40 காசு. இப்ப இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 176 ரூபாய் 40 பைசா அப்படிங்கிறது ஆன்சரா வரும். இதனுடைய ஆன்சர் என்னன்னா 176.40. 176 ரூபாய்